நம்ம கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கண்களை மூடி ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உம்மை நன்றிகளோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த வருஷத்தில் ஆண்டவரே அப்பா, அடியே நீங்கள் கொண்டு வந்து நீர் மகிமைப்பட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, நாங்கள் ஒரு சர்வெண்ட் டேடி. ஆண்டவரே, மரியாள் சொன்னது போல நான் தேவனுக்கு அடிமை. Descend to the Lord, மைனாதி கிரௌசியஸ் துப்னேஷ பிரதலத்தனத்தோஸ் மெரேந்திர வீக்கம் தரசோஸ். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவங்க என்ன மனநிலையில் வந்திருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியாது. அவர்களுடைய கேள்வி என்ன என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் எந்த வாஞ்சையோடு, ஆசையோடு, எந்த நினைவோடு வந்தார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாதப்பா. ஆனால் எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் அறிகிற என் தேவன், நீங்கள் முன்னின்று நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே, இந்த ஃபுல்ஃபீட்டில் ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா உங்கள் ஜனங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன பேசுவீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஜோசப் பிரதர் இல்லை, ஜோசப் பாஸ்டர் அல்ல, என்ன வேணால் ஒரு வேலைக்காரனாக நீங்கள் வைத்து என்ன யூஸ் பண்ணுங்க டேடி. எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பல வருடங்களுக்கு முன்பதாக நம்ம செய்தி தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். உங்களை மாதிரி தான் அநேக தேவைகள் உண்டு இல்லையா? ஊழியர்களாக எங்களுக்கும் எங்களுடைய பாரம், ஊழியக்காரர்களுடைய துக்கம், ஊழியக்காரர்களுடைய தேவைகள்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை நினைச்சுதான். அல்லேலூயா. சபையை நினைச்சு, ஆத்துமாக்களை நினைச்சு, ஊழியங்களை நினைச்சு, புதிய ஊழியங்களை நினைத்து, குடும்ப தேவைகளை நினைத்து இப்படி உட்காந்து ஒரு நாள் உட்காந்து புலம்பல் ஜபம். என்ன ஜபம்? எழுதி வச்சு அதில் கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நானும், எனக்கு என்ன யோசனைன்னா, நம்மளும் எழுதி வச்சு நல்லா தான் ஜோம் பண்ணிருக்கிறோம், ஆனால் நடந்த பாடு இல்லையே. ஒரு கேள்வி வந்துச்சு. என்னங்க, ஜபம் கேட்கப்படாதது போல இருக்குது, ஆனால் அவர் ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஜபம் கேட்கப்படுது, சில நேரங்களில் கேட்கப்படாதது போல இருக்கும். அவ்வளோதான். இதுதான் அந்த புலம்பல். அதுக்கப்புறம் தான் ஒரு முறை அந்த ஜபம் பண்ணி முடித்த உடனே சரி உட்காந்து வேத வசனத்தை வாசிப்போம். ஜபந்தான் கேட்கப்படலை, வேத வசனத்தாவது வாசிப்போம். அதுவும் என் மைண்ட் செட்டப் அப்போ இருந்தது. அப்போ தான் இந்த கர்த்தருடைய வேதம் என்னோட பேச ஆரம்பிச்சது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோட பேசுறது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வேதாகமும் உன்னோட பேசும். ஆனால் பேசுகிற மாதிரி நீ பேசணும், அதுதான் முக்கியம். வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச அதிகாரம் தானே, இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தானே, இந்த வசனத்தை நான் மனப்படமே சொல்லுவேன், நல்லது தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி, அதுதான். நீங்கள் இதை படிக்கும்போது, இப்போ இந்த வேதம் என்னோட பேச போகுது, இந்த எண்ணத்தோடு படிக்கும்போது அது பேசும். அல்லேலூயா. அது உணர்த்தும். பைபிள் படிக்கும்போது உன்னை அள வைக்கும். எத்தனை பேர் அந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். நிறைய இருக்கிறாங்க ஐயா. ஏன்னா ஜபத்தில் தான் நம்ம அதிகமாக அழுவோம் இல்லையா? வேதத்தை வாசிக்கும் போது கண்ணு கலங்கும். யார் உங்களை கிள்ளுனது சொல்லுங்கள்? யார் உங்களை அடிச்சது? அப்போ அது ஏதோ நம்மளை செய்தில்லை. அன்னைக்கு அதுவும் செய்தது என்ன? லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தான், இந்த அதிகாரத்திலிருந்து இந்த வேத வசனம் என்னோட பேச ஆரம்பித்தது. முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாங்களா? ஒன்று லூக்கா 18ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். இந்த ஸ்டோரி தெரியுதுங்களா?
ஆண்டவர் சின்ன சின்ன கதை சொல்லிடுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய குட்டி குட்டி கதை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு கதை, ஓமை என்றால் ஒரு கதை. ஆனால் அந்த கதைக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கும். அந்த கதைக்குள்ளே தான் உங்களுடைய 1000 கேள்விக்கு பதில் அது உள்ளே புதைஞ்சிருக்கும். அந்த கதைக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவே அதில் இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கிராமம், ஒரு பட்டணம், தஞ்சாவூர் எடுத்துக்கலாங்களா, தஞ்சாவூர், அதில் ஒரு நியாயாதிபதி ஊர் தலைவர் இருக்கிறாரு. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை அம்மா இருக்கிறாங்க. இதான் ஸ்டோரி. அல்லேலூயா. வாசிங்கம்மா. அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. பிரச்சனை, போராட்டம். ஒன்று ஆள் பலம் இருக்கணும், இல்லைன்னா பணபலம் இருக்கணும். ஏன்னா பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 12 பேர். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், ஒன்றும் பணபலம் இருக்கணும், இல்லைன்னா ஆள் பலம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்து பழமொழி. ஆனால் ரெண்டுமே இல்லை இந்த அம்மாவுக்கு. கேட்கறதுக்கு நாதி இல்லை. சரி, ஏதாவது பணத்தை செலவு பண்ணியாவது பிரச்சனை தீர்க்கலான்னா அதுக்கு வழி இல்லை. வருமானத்துக்கே வழி இல்லைன்னும் போது அப்புறம் எங்கேருந்து பணத்துக்கு வழி இருக்க போகுது? இப்போ இந்த அம்மா என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சொல்லுங்க, என்னது? நேராக எங்கே போனால் பிரச்சனை தீரும், அதான் முடிவு. நேராக அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவரோ, மனுஷனை 10 பைசா கூட மதிக்க மாட்டார். நம்ம பாஷையில் சொல்ல போனால் எத்தனை பைசா? 10 பைசா கூட மதிக்க மாட்டார். செட்டப் பண்ண மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானா அதுவும் வேலை கிடையாது. நானே ராஜா, நானே கடவுள், இப்படிப்பட்ட எண்ணம் உள்ள மனுஷன் அவர். நல்லா கவனிச்சிங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதிருந்தது. யாருக்கு மனதில்லை? அந்த ராஜாவுக்கு மனசு இல்லை. இந்த அம்மா விட்டுச்சா? வாசிங்களே. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். என்னை பத்தி நல்லா தெரியும் இந்த அம்மாவுக்கு. என் கேரக்டர் தெரியும், என் சுபாவம் தெரியும். ஆனா அப்படி தெரிஞ்சு இந்த அம்மா டெய்லி வந்து 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 ஐயா கதவை தட்டிக்கிட்டே இருக்கு, வாசல்ல வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். கல்லு மனசு கரைய ஆரம்பிக்குது. ராஜாவுடைய கல்லு மனசு. இந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம், ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன், ஒவ்வொரு நாளும் கடிதம், ஒவ்வொரு நாளும் கதவை தட்டுறது தான் இந்த அம்மாவுடைய வேலையே. இந்த அம்மா இருந்த இடத்துல நீங்க உங்களை வச்சுங்க. நான் சொல்லுங்க, யாரு? இந்த ராஜா இருந்தாரு. அந்த இடத்துல வந்து நம்ம தேவனை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வச்சுக்கோ. அல்லேலூயா. இதான் என் நிலைமை, சூழ்நிலை. இப்ப இந்த கதையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்ப அதான் முக்கியம் பாருங்களேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்க. என்ன சொல்றாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிந்திங்க. நம்ம நிறைய சிந்திக்கணுங்க, நிறைய யோசிக்கணும். ஏன் இந்த தடை, எதனால இந்த குறைவு, ஏன் இந்த பாதிப்பு, சரி இந்த பாதிப்பு யாரால வந்தது, சரி வந்ததுக்கு யார் காரணம், நான் காரணமா, நான் எங்கேயாவது வார்த்தையை விட்டுட்டேனா, இல்லை நான் ஏதாவது மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேனா, இல்லை அதனால தான் இந்த அசிங்கமா, இல்லை நாம சரியாக தான் இருக்கிறோம், ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சிந்திக்கணும், அதிகமாக யோசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு யோசிக்கிறதுல அவார்டு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்க, எங்கள் உளுந்தூர்பேட்டில் கூட இருக்கிற சகோதரர்கள், ஜோசப் அண்ணனுக்கு அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நான் சாதாரணமாக இருந்தாவே யோசிக்கிற மாதிரியே இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னங்க பிரதர் ரொம்ப யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு 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 இப்போ
முடியாலே தாங்க முடியல. இதுவரையிலும் இருக்கு எங்களுக்கு முடி. நெத்தியே தெரியாது. எங்கள் சின்ன வயசில் நான் சொல்கிறேன், நெத்தியே தெரியாது. அல்லேலூயா. இப்போ சாதாரணமாக நான் முகத்தை வச்சுக்கிட்டாலும் எப்படி இருக்கும்? ஏதோ யோசிக்கிறார் பழகு பிரதர்ன்னு நினைப்பாங்க. கர்த்தருக்கு சரி போகட்டும். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, நல்ல கவனிங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய, அது எப்படிங்களா? இரவும் பகலும். ஜெபத்துக்கு மாத்திரம் டைமே கிடையாதுங்க. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வேத வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேத புத்தகம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நல்லா கவனிக்கணும், அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பாராம். யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருப்பார்? இப்போ உங்கள் ஜபம் தாமதமாகுது, நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் தாமதமாகுது, உங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த மாதம் நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது அடுத்த வருஷம் ஆனாலும் வராமல் தான் இருக்குது, கிடைக்காம தான் இருக்குது, அந்த அளவுக்கு வளர முடியாமல் தான் இருக்கணும்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு, அல்லேலூயா, அப்படி இருக்குதுன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? சத்தமாக சொல்லுங்கள் சார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் உங்கள் விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? இந்த பொறுமையாக இருக்கிறது நமக்கு புரியும். இந்த நீடிய பொறுமை இருக்கு பாருங்க, அது நான் ருசிக்க அனுபவிச்சிட்டேன். அவருடைய பொறுமையை தாங்க முடியல. அல்லேலூயா. இப்போ அவருடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி என் மைண்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் வேற வழி இல்லை. கர்த்தருக்கு. ஆனால் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து ப்ளஸ் சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இப்போ அந்த வசனம் என்னை பார்த்து சொன்னிச்சு, ஜோசப்பே, உன் ஜபம், நீ ஜபிக்கிற நல்லது, உன் ஜபத்தின் அளவு எப்படி இருக்குது? அதான் அந்த வசனம் என்னோட பேசினது. இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் போய் ஜெபம் பண்ணாங்க, தட்டினாங்க, கேட்டாங்க, போராடினாங்க, பதில் கிடைச்சதா? எத்தனை நாள் போச்சுன்னு தெரியல, எத்தனை மாதம் போச்சுன்னு தெரியல, ஆனால் ஜபத்தை விட்டாங்களா? ஒரு நாள் வந்தது, இவங்களுடைய புலம்பலுடைய அளவு அதிகமாச்சு, இவங்க ஜப அளவு அதிகமானது. இவங்க எதிர்பார்த்த, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வசனம் என்னை பார்த்து கேள்வி கேட்குது, உன் ஜபத்தின் அளவு எப்படி இருக்கு? இப்போ நான் உட்காடுறேன். நம்ம தான் ரொம்ப யோசிக்கிறவங்களாச்சே. உட்காந்து அன்னைக்கு இரவு முழுவதும் உட்காந்து யோசிக்கிறேன். ஆமாம், இத்தனை ஆசீர்வாதம், இத்தனை ஜப விண்ணப்பம், இத்தனை குறிப்பு எழுதி வச்சு குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, அழைப்புக்காக, ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக எல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அந்த ஆசீர்வாதங்களுக்கும் ஒவ்வொரு ஜப அளவு இருக்கு. அந்த அளவு நிறைவாகும் போது தான் என்ன உண்டாகுது? பதில் உண்டாகுது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த அம்மா 4 நாள் அந்த ராஜாவை கேட்டுக்கிட்டு, சரி இந்த மனுஷன் இந்த மனுஷன் கண்டுக்க மாட்டேங்கிறார் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவங்களை பற்றி நம்ம படிக்க முடியாதுல்ல. கர்த்தருக்கு அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் ஜபத்தின் அளவு எப்படி இருக்கு? ஜபம் இருக்கு, அளவு எப்படி இருக்கு? விசுவாசம் இருக்கு, அளவு எப்படி இருக்கு? அல்லேலூயா. கர்த்தருக்கு. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாங்களா? சங்கீதம் 56 8வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் பாருங்களேன்.
என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை ம். உம்முடைய துருத்தியில் வையும். அவை என் கண்ணீரை உங்க துருத்தில வையுங்க. 2, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் எல்லாம் உங்களுடைய கணக்கில் தான் இருக்குது. 3, யாருடைய கணக்கில் இருக்குது நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்களாம்மா? கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க ஜபம் கூட கணக்கில் தான் இருக்காமா, வெயிட்டிங்கில் தான் இருக்குதான், வீணா போகல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீணாலாம் போகல. யார் சொன்னது வீணா போச்சுன்னு? நீ வீணா போயிடும்னு யார் சொல்றாங்க? சொல்லிட்டு போகட்டும். அல்லேலூயா. வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. எதெல்லாம் வச்சிருக்கிறாருங்களா? உன் அலைச்சல்களை. அலைச்சல் என்ன? நம்ம பிரயாசம், நம்ம படுற கஷ்டம், நம்முடைய கிரியைகள், நீ அவருக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு. கர்த்தருக்கு நீ அவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்யறல்ல, வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்யறல்ல, அது கூட கணக்கில் தான் இருக்கு. கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறாராமா? ஏன்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் அப்போ ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, அப்போ ஏதோ சரி ஜோசப் பிரதர் செத்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம், ஆண்டவர் வாயா மகனே, இந்த பூமியில் நீ எனக்காக எவ்வளோ கண்ணீர் சிந்தனை, எவ்வளோ ரத்த சிந்தனை, இந்த பாரு எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கிற பாருன்னு ஏதோ காமிப்பார் பழகு. அதுக்காக தான் கணக்கில் வச்சிருக்கிறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு. ஆனா ஏன் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கிறார் தெரியுமா? உன் ஜபம் கேட்கப்படும் போது, உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் போது, கர்த்தர் உன் தலையை உயர்த்தும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, ஒருத்தவன் குறுக்கால வந்து நிற்பான். தெரியுங்களா? யாரு? ஆமா, அது மறக்க முடியாதுல்ல. இப்ப அவன் வந்து என்ன தெரியுங்களா செய்வான்? நல்லா கவனிங்க. உங்க பேர் சொல்லுமா? காருண்யா. காருண்யா தானே? ஏஞ்சி நில்லு சாமி ஒரு 2 நிமிஷம். இப்ப காருண்யாவுடைய ஜபத்துக்காக ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. வாங்கம்மா இப்படி வந்து நில்லுங்க. என் பிள்ளை எவ்வளோ ஜபம் பண்ணாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, ஜபத்தின் அளவு இப்ப என்ன இருக்குது? ஏதோ கொஞ்சம் ஜபிச்சிருக்கிறாங்க, இந்த அப்பா போயிடாத, இங்கே இருமா. இப்போ இதை நான் கொடுக்கும்போது அங்கே ஒருத்தன் வந்து நிற்பான். அவன் யார் தெரியுமா? குற்றம் சாட்டுறதுக்கு வருவான். இரவும் பகலும் குற்றம் சாட்டுறது தான் அந்த சாத்தானுடைய வேலையே. இருங்க ஆண்டவரே, இருங்க வெயிட் பண்ணுங்க. என்ன இந்த காருண்யா பூல இப்போ தான் தொடர்ந்து 1 மாதம் சபைக்கு வந்திருக்குது, ஏதோ இப்போ தான் ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருக்குது, ஏதோ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வேதத்தை அப்படியே வேதத்தை ரொம்ப நேசித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் பயபக்தியாக இருக்குது, இன்னும் அதுக்குள்ளே கொடுத்துட்றீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் பார்ப்பார், ஏன்டா என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், நீ வேணா கேள்வி கேட்குறான். சரி, அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது, கொடுக்க வந்தேன் கொஞ்சம். இப்போ என்ன இருக்குது? ஏன்னா குற்றம் சாட்டுறான் அவன் வந்து. இப்போ அவன் சொல்கிறது சில நேரத்தில் உண்மையாக தான் இருக்குது, சபத்தில் சோர்ந்து போயிடறோம்ல நம்ம. சரி, இப்போ உங்கள் ஜபத்தின் அளவு நிறைவாக இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ அவன் வந்து நிற்பான். நின்று என்ன சொல்லுவான்? மறுபடியும் ஏதோ அந்த குறையை தான் பேசுவான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? இந்த கண்ணீர் இருக்குல்ல, அவங்க பிரயாசம் இருக்குல்ல, அந்த ஜப அளவு இருக்குல்ல, அவங்க கிரியைகள் தேவன் கணக்கில் வச்சிருக்கிறாருல்ல. இப்போ நம்ம பாஷையில் சொல்லுவோம், எடுத்து அவன் மூஞ்சில் விசுறுவார். நல்ல தட்டுங்க பாஸ்டர். எடுத்து அவன் மூஞ்சில் கடாசுவார். பாரு, இப்போ பாரு என் பிள்ளை எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. இந்த சோதனையிலும் இந்த இழப்பிலும் என்ன அவங்க கைவிடலை. ஊராரு பல பேர் வந்து பேசினாங்க, ஆனால் நான் செத்தாலும் சர்ச்சில் தான் போய் சாவுன்னு வந்திருக்கிறாங்க என் பிள்ளை. அவங்களுக்கு 1000 தேவை இருக்குது, அதனால் கர்த்தருக்காக கொடுக்கணுமே, கொடுக்கறத கூட கணக்கில் வச்சிருக்கிறாருங்க.
இப்போ எடுத்து அவன் மூஞ்சில விசிறி கணக்கு அடிச்சாருன்னா இப்போ யார் வைக்கப்பட்டு போவா? இப்போ ஏன் கணக்கில் வச்சிருக்கிறாரு? புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஜப அளவு எப்படி இருக்கணும்? ஏன் கேட்ட உடனே அவர் கொடுக்கணும், அவருக்கு ஆசை தான். என்ன பண்ணுறது? அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு? அந்த குற்றம் சாட்டுக்கிறவனுக்கு. அதனால சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்களும் நம்ம ஜபங்களும் காலம் தாமதம் ஆகுதே தவிர கேட்கப்படலைன்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு இது உனக்கு கொடுக்கணும் ஆசைதாம்மா, பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த யூத விஞ்ஞானின்னு ஒருத்தர் இருந்தார், ஜோசப் ஃப்ளேவில். நல்ல பேர், ஃப்ளேவேஸ். ஓகே, அவர் இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய சரித்திரத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் அடக்கம் பண்ணும்போது அவங்களுடைய இந்த முழங்கால் இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஒட்டகத்தினுடைய முழங்கால் போல இருந்துச்சான். வடுவா, காயமா, புண்கள் ஆறி போயிருக்குமே, அது போல தான் இந்த முட்டி இருக்குங்களாம். அவர் என்ன எழுதுறாரு அவருடைய சரித்திர புஸ்தகத்தில், இவங்க சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கல, இவங்க வாழ்க்கையே ஜெபமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவங்க முழங்காலில் வாழ்ந்தது தான் அதிகமாக. நான் சொல்கிறத அப்படியே சொல்கிறீங்களா? மூளை இங்கே தான் போகுது, கையை கோச்சிக்காதீங்க. மூளை எங்கே ஃபஸ்ட் இருக்கு? இங்கேயா? இங்கே தான். சரி, மூளையினால் ஆகாதது முழங்காலினால் ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் முழங்காலுக்கு ஒரு பவர் இருக்கு. முடக்குங்க, எல்லாம் எலும்பிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் அந்த ஒரு சரணத்தை பாடலாங்களா எல்லாரும் சேர்ந்து? எனக்கு அதிகமாக பாட வராது, நீங்கள் தான் கூட பாடணும். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. எப்போது என்ன காத்து கிடந்த மனசு சத்தியத்தை தேடின அந்த உசுறு, எப்போது என்ன காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடின அந்த உசுறு, எப்போது கனி கொடுப்பேன் காத்து கடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்ச தேடின அந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. அல்லேலூயா. டிஎல் மூடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகர், அவர் அமெரிக்கா கண்டத்தையே அசைத்தவர் என்று சொல்கிறாங்க. அந்த சரித்திரத்தில் படிக்கும்போது அவர் ஒரு முறை டிஎல் மூடி என்கின்ற மிகப்பெரிய அந்த ஊழியக்காரர் அவர் ஒரு முறை ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக கூப்பிட்டுருக்குறாங்க. இவரும் நல்லா காலை மதியம் ஈவினிங் நல்லா 3 வேளையும் நல்லா செய்தி கொடுத்து ஜனங்களை ஒரு எழுப்புதலுக்குள்ளே நடத்திட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இவர் இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி போகும்போது அங்கேருந்து ஒரு அம்மா உடைந்தாங்க. ஐயா, என்னம்மா ஜெபம் பண்ணணுமா? இல்லை அதெல்லாம் வேணாங்க ஐயா, நீங்கள் ஜெபத்திலே எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுமா, என்னம்மா விண்ணப்பம்? என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தில் ஒரு சிலவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 5 வருஷமாக ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலை ஐயா. எத்தனை வருஷமாக ஜெபிச்சாங்களா? உண்மையிலுமே அதிகம் தான் இல்லை. என் தகப்பனார் ரட்சிப்புக்காக 25 வருஷமாக ஜெபிச்சோம், கேட்கல. ஆனால் கேட்டுச்சு.
அவர் மரிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துல ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்தாரு. கடைசியாக எங்கள் அப்பா எப்படி தெரியுமா இறந்தாரு? 4-5 பேர் கூடி நின்று அவருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு அவரும் ஆண்டவரோடு ஜெபிக்கிறாரு, பேசுறாரு. அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே அவர் கண்ணு மூடிச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா வந்தாங்க, 5 வருஷமா ஜெபிக்கிறேங்க ஐயா, ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா கேட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம கேட்போம் அப்படி இல்லை? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, உங்கள் ஜெபத்தை கேட்கறத விட அவருக்கு என்னங்க வேலை எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டு போகிறேன். அவருக்கு அதை விட என்ன வேலைம்மா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்கறத விட அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அதான் வேலையே. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுவார், என் ஜெபத்தை கேட்கிற தேவனே. தேவனுக்கே பேர் வைக்கிறாரு. என்னன்னு? ஜெபத்தை கேட்கிற தேவனே. எத்தனை பேர் பேர் வைக்கிறீங்க ஆண்டவருக்கு? நிறைய வச்சிருக்கிறீங்களா? வைக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துகிற அனுபவத்திலிருந்து அவருக்கு பேர் வைக்கணும். ஆகாரமா வச்சாங்கல்ல, என்னன்னு? நீர் என்ன காண்கின்ற தேவன் என்று இப்போது நான் அறிகிறேன். அல்லேலூயா. இந்த அம்மா வந்துச்சுங்களா, இந்த ஐயா சொன்னாரு, அப்படியாம்மா எத்தனை வருஷமா ஜெபிக்கிற? 5 வருஷமா அழுகுறாங்க ஐயா. என்ன ஆச்சு? என் ஜெபன்னு கேட்கப்படலை. இன்னும் அப்படிதான் இருக்குது. சில நேரங்களில் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படிதான் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் திறந்த மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறாங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவரு டைரியை திறந்தாருங்களாம். திறந்து எடுத்து வாசிச்சு, என் உயிர் நண்பன், என் கிளாஸ்மேட், நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்ததுனால அவன் எனக்கு கொஞ்சம் விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுவாங்க, ஆனால் ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை, சில நேரங்களில் நம்மளையும் உலகம் அப்படி தான் பார்க்குது. இல்லை, சொந்தமும் அப்படி தான் பார்க்குது, உறவும் அப்படி தான் பார்க்குது. நமக்கு தெரியாதவங்க கூட நம்மளை அப்படி தான் பார்க்குறாங்க, கேள்விப்பட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு. என்னங்க சார்? ஆனால் என் நண்பன் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் 15 வருஷமாக ஜெபம் பண்ணிருக்கிறேன். அன்னும் என் ஜெபம் கேட்கப்படலை. அவர் டைரி எடுத்து திறந்து காமிச்சாருங்களா ஜெப குறிப்பு. ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஜெபம் பண்ணிருக்கிற, ஆண்டவரே என் நண்பனை ரட்சிங்க ஆண்டவரே, அவனும் என்ன போல ஊழியக்காரனா வரணும் ஆண்டவரே. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இந்த ஐயா சொன்ன உடனே, டிஎல் மூடி ஐயா சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் வந்துருச்சு. நான் ஒரு விசுவாசி தான், நான் 5 வருஷமா ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலன்னு நான் பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, நீங்கள் 15 வருஷமா ஜெபிக்கிறீங்க, ஆனால் இது கேட்கப்படலை. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் கேட்கப்படலைங்க. டிஎல் மூடி அவர் பார்க்கவே இல்லை, அவர் இறந்துட்டாரு. ஆனால் டிஎல் மூடி இறந்துட்டான்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டாருல்ல அந்த நண்பன், அடக்காரது எனக்கு வர முடியல, ஏன்னா செய்தி கேட்கல, லேட்டாக தான் கிடைச்சிது. அவர் அங்கேருந்து ஓடி வந்தாராம். அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நேராக கல்லறைக்கு தான் வந்தார். சுடுகாட்டுக்கு வந்து அவர் புதைச்ச இடத்துல உருண்டு பிறண்டு அழுது, என் நண்பன் எனக்காக எவ்வளோ சொல்லுவாங்க, எவ்வளோ செபிச்சாங்க, ஆனால் நான் இருக்கும்போதெல்லாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கல, இருக்கும்போதெல்லாம் நான் அவனை அசட்டை பண்ணேன், ஆனால் என் நண்பன் எனக்கு உண்மையாக இருந்தான். இந்த கல்லறையில் என் நண்பன் விட்டுட்டு போன இந்த ஊழியத்துக்கு நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறேன், அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி சுடுகாட்டில் உட்காந்து கல்லறையை கட்டி அணைச்சி கதறி ஒப்பு கொடுத்தாராங்க. அல்லேலூயா. ஐயா, நீ மறைஞ்சாலும் உன் ஜெபம் மறையாது ஐயா. யார் சொன்னது? நீ உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக நீ வடிக்கிற கண்ணீர் நம்ம இல்லாமல் போனால் கூட, அதான் அடிக்கடி சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்க, டிஜி தினகரன் ஐயா இருந்தார் இல்லைங்களா, இன்னைக்கு இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன், அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லுவாங்க. அவர் இறந்த பிற்பாடு சில ஊழியக்காரங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா நம்ம ஆவிக்குரிய ஒரு உலக எழுப்புதல் தகப்பன் அவர், ஆனால் அவர் எது சேர்த்து வச்சாரோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கும்
இந்த ஆத்துமாக்களுக்கும் இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஜபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார் ஐயா. எதை சேர்த்து வச்சுட்டு போனாரா? ஜபத்தை சேர்த்து வச்சுட்டு போனாங்களா? அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டுவோமா? சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 2 அக்கா, ஒரு தம்பி. எங்கள் பெரிய அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னை மாதவரம். என்ன தம்பி, நாங்கள் அப்போ டெய்லர் கடை வச்சுருந்தோம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடை வச்சிருக்கிற உனக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஏன்னா ஒரு முதலாளி ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் எங்களை வச்சுருந்தார். அன்னைக்கு அந்த கடையை நிர்வாகம் பண்ணோம். இன்னைக்கு அந்த அனுபவம் இன்னைக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. என்ன தம்பி சேர்த்து வச்சிருக்கிற? அப்போ எங்களுக்கு திருமணம் ஆகலை. சரிங்களா? நான் சொல்ல கதை வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உனக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிற, ஊழியமும் செய்கிற, கல்யாணம் வரப்போகுது, குடும்பம் இருக்குது, நீ என்னடா சேர்த்து வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்வி நியாயமானதான், அக்கறையோட அன்போடு தான் கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா நாங்கள் கடை வேலை வச்சுருந்தோம். வேலை செய்யும்போது வர்ற பாதி வருமானம் ஊழியத்தில் தான் செலவு பண்ணுவோம். அப்போ நாங்கள் இருந்த திருச்சபையில் 25 வீட்டு சபை இருந்தது. எத்தனை வீட்டு சபை? ஒவ்வொரு வீட்டு சபைக்கு 2 லீடரை போட்டு வச்சுருந்தாரு எங்கள் பாஸ்டர். ஆனால் 25 வீட்டு சபைக்கு லீடர் யாருன்னா நான் தான். ஏதாவது பிரச்சனை, ஊழியம் ஆள் சேஞ்ச் பண்ணணும், தேவைகள் இருக்குது அப்படின்னா என்னிட்டு தான் வரும். அதை நான் வாங்கிட்டு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்ததுனால சில பேர் குடும்ப தேவையில் இருப்பாங்க. நேராக கடைக்கு வருவாங்க. அண்ணே இன்னைக்கு சாயங்காலம் ஊழியத்துக்கு போகிறோங்கண்ணே. சரிம்மா, டிராவை திறப்பேன், இருக்கிறது இந்தாம்மா, போயிட்டு வாங்க. சகோதரர்கள் வருவாங்க. அண்ணே ஊழியத்துக்கு போகிறோங்கண்ணே, பெட்ரோலுக்கு இந்தாப்பா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கணுண்ணே, இந்தாப்பா. சம்பாதிக்கிற பாதி காசு ஊழியத்தில் தான் போச்சு. கணக்கில் இருக்குது. ஆமேன். யார் சொன்னது? சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். கணக்கில் தான் வச்சிருந்துருக்கிறாரு. எனக்கு செலவாகுதேன்னு அந்த எண்ணம் வரும் இல்லை? சில நேரங்களில் வராது. எங்களுக்கு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் கிடையாதுங்க. ஆனால் உற்சாகமாக கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்படியா செலவு பண்ணிட்டு இருப்போம். சபையில் சில பொருள் இல்லைன்னா அறிவிப்பு கொடுப்பாங்க, ஆளாக கொடுத்து இப்படிலாம் உற்சாகமாக கொடுத்து எங்கே சேர்த்து வைக்கிறது? எங்கள் அக்காவை கூட்டு வந்தேன், என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டு வந்தேன். ஸ்க்ரீனை திறந்தேன், வாக்க காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்தேன். அவங்க ரொம்ப ஆசையோடு வந்தாங்க என் கூட. என்னுடைய பெட்ரூமுக்கு வந்தாங்க. ஏதோ தம்பி ஏதோ சேர்த்து வச்சிருக்கிறான் பழகு காமிக்க போனேன். ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா பைபிளாக அடுக்கி இருந்தது. ஆவிக்குரிய புஸ்தகமாக அடுக்கி இருந்தது. நோட்டாக அடுக்கி இருந்தது. நான் சொன்னேன், இதுதாங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கு வர்ற சந்ததிக்கு சேர்த்து வச்சுக்கிற சொத்துன்னு காமிச்சு. நல்லா தட்டுங்க சார். அவங்க அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. ஒரு 2 செகண்ட் அவங்களுக்கு பேச்சே வரல. அல்லேலூயா. 2 திட்டுனாங்க, வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் முழு நேர ஊழியத்துக்காக வந்தோம். நல்லா கவனிங்க, 13 வருஷமாக கடை ஓனராக இருந்து சம்பாரித்து நான் கர்த்தருக்காக கொடுத்தேன் பார்த்தியா. அப்போல்லாம் எனக்கு ஒரு சொந்த வீடோ இடமோலாம் இல்லை. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தேன் பாருங்க, ஊழியத்தில் தலையிட்டேன் பாருங்க, ஊழியத்துக்கு கொடுத்தேன் பாருங்க. இன்னைக்கு சொந்த இடம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் 2 மாசத்துல அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று வரப்போகுது. அல்லேலூயா. சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்க முடியல. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தில் நான் வந்ததுக்கு அப்புறம்
நல்லா நல்லா கேளுங்களேன். ஊழியத்தில் என்ன வருமானம் வந்துட போகுது? நான் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் நினச்சி பாருமான்னு. சம்பாதிக்கும் போதே வாங்க முடியல, ஊழியத்துக்கு வந்தால் வாங்க முடியுது? எல்லாம் கணக்கில் தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கணக்கில் தான் இருக்கு. நீ கொடுக்குறதும் கணக்கில் தான் இருக்கு. உங்கள் ஜபமும் கணக்கில் தான் இருக்கு. உன்னுடைய போராட்டமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கிறாரு. என்னம்மா, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, எதிர்கால வாழ்வு பிரகாசமாக இருக்கும் சாமி. ஆமாம், இப்போவே சம்பாதிச்சு வைக்க ஆரம்பிங்க, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. எங்க? ஆண்டருடைய கணக்கில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டருடைய கணக்கில். பூமியிலையும் சேமிப்பு இருக்கணுங்க. வர்றதெல்லாம் செலவு பண்ணிட்டு போனால் என்ன வருது? எங்கள் மனைவி என்னை கேள்வி கேட்டாங்க, ஏங்க சபையில் வர்ற காணிக்கையும் எடுத்து செலவு பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வர்ற தசம பாகம் காணிக்கை வெளி ஊழியங்க போனால் அதையும் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால ஒரு 4-5 திருச்சபை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஊழியக்காரங்களை போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். மாதம் ஒரு 2000 வீட்டு வாடகை, சர்ச்சு வாடகை, இப்படி கொடுக்குற பழக்கம் உண்டு. இப்போ உங்களுக்கு வர்றதையும் ஊழியக்காரர் கொடுத்துறீங்க, வர்றதையும் எடுத்து செலவு பண்ணிடுறீங்க. கரெக்டாக கடை இல்லாமல் இருக்குது, என்ன சேமிப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி தான் யோசித்தேன். ஆமாம், இன்னைக்கு என் மனைவி கேட்டாங்க, நாளைக்கு என் புள்ள கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ நம்ம நாணமாக கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணுமே. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன். சரி, நம்ம குடும்பம் நடத்துகிறோம், பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு தேவைகள் இருக்குது. திடீர்னு ஒரு அவசர தேவை வந்துருச்சுன்னா போய் கை நீட்ட முடியாது யாருக்கிட்டையும். எனக்கு அது பழக்கமும் கிடையாது, வாங்குற பழக்கமும் இல்லை, கொடுக்குற பழக்கமும் இல்லை. போன வாரம் ஒரு அம்மா வந்தாங்க சபைக்கு, செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், போன வாரத்தில் வந்திருந்தாங்க. ஐயா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்கன்னு சொன்னாங்க. வாங்கம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எப்போது ஒரு முறை வருவாங்க சபைக்கு. ஐயா, வீடு அஸ்திபாரம் போட்டுட்டேன், மதில் செவுறு எழுப்பணும், ஆளு நாளைக்கு வேலைக்கு வராங்க. நானும் எங்கெங்கே கேட்டேன், ஒன்றும் அகப்படலை. அப்புறம் யோசித்தேன், ஆண்டவர் உங்களை தான் காமிச்சாங்க, உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு சொல்லி வந்தாங்க. மாமா உட்காருமா, உட்காரு. முதல்ல அவங்களுக்காக பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு, நல்லா கேட்டுங்கம்மா, எனக்கு வாங்குகிற பழக்கமும் இல்லை, கொடுக்குற பழக்கமும் இல்லை. கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. அதனால் திடீர் ஏதாவது ஒரு அவசர தேவைன்னாலும் மோதிரம் ஏதாவது நகை இருந்தால் கொண்டு போய் பேங்கில் வச்சு அப்படியே நான் தேவையை சந்திச்சிருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கைக்கு எப்போ வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுக்குவேன். இதான் என் பழக்கம். இப்போ நகை கொடுக்குறதும் என்கிட்ட நகை இல்லை, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்காக நான் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டேன், பணம் பத்தலைன்னு. அந்த அம்மா அவங்க என்ன அதுக்கப்புறம் அவங்க நான் சொன்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா சொல்லிட்டு அப்படி போயிட்டேன். அல்லேலூயா. இருந்தால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி போகட்டும். அப்போ சேமிப்பு வேணுமே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சபையில் வர்ற காணிக்கையில் ஒரு பகுதியை சேமிப்புக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சிருது. சில தேவைகள்லாம் குறைச்சிருது. ஆடம்பரம் வேணாம், அனாவசியமான செலவு வேணாம், இருக்கிறத வச்சு சிறப்பாக பண்ணிவிடுவோம். இப்போ தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்குது. சில நேரங்களில் நம்ம நாணமாக செயல்படணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம். அதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்துக்கும் இயேசுடைய வருகைக்கும் சம்மந்தம் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சரியான நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாங்களா? நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துட்டோம்ல, கொஞ்சம் ஏஞ்சி நின்று 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நான் உங்களை ஜெபத்தில் நடத்த மாட்டேன், நீங்கள் தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கருத்தாக ஜெபிக்க போகிறோம். எப்படி? ஆமாம், கண்களை மூடி சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நான் ஜெபிக்கணும். சில சூழ்நிலை நிமித்தம் உனக்கு சோர்வு வந்துடுது, தேவைகள் நிமித்தம் நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் குறைஞ்சிருது. நீ ஊழியத்தில் உற்சாகமாக இருந்த காலகட்டத்தெல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சில நேரங்களில் குறையுது. காரணம் சோர்வு தான், வேற ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நியாயமான சோர்வு தான், தவறு இல்லை. என்ன செய்யலாம்?
அந்த விதவை அம்மா அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் ஓயாமல் வேண்டிக் கொண்டது போல பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் உன் ஜெபத்தை நீ விடக்கூடாது. அது மாசமாகலாம், வருஷமாகலாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் நான் விட்டுடக்கூடாது. ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கிற தேவன். எல்லாம் கணக்கில் தான் இருக்கு. ஜெபம் காலம் தாமதமாகுது. ஒரு ஜெப எழுப்புதல் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. வச்சிருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜெப எழுப்புதல இந்த வேலையில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க டேடி. என் தலை உயரணும், என் கொம்பு உயரணும், ஒரு குடும்ப ஆசீர்வாதம் உண்டாகணும். ஒரு ஜெப எழுப்புதலுடைய ஆண்டவர் அளவு அதிகமாகட்டும். என் ஜெப நேரம் அதிகமாகட்டும். நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஐயா ஜெபத்தை சேர்த்து வைங்க ஐயா, கணக்கில் வைங்க. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உனக்குள்ள போடப்பட்டிருக்கிற ஒரு ஜெப எழுப்புதல் தீயானது இன்று தேவன் அதை பரவ செய்கிறார். அது பகிர்ந்து கொண்டிருந்தது, உண்மைதான். அணைஞ்சிடுமோ என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது, உண்மைதான். அணையறதுக்காக தேவன் இந்த தீயை உனக்கு கொடுக்கல, புகையறதுக்காக இதை உனக்கு கொடுக்கல. எரிந்து பிரகாசமாய் எரியும்படி, நீ எழும்பி பிரகாசிக்கும்படி, உன் எழுப்புதல் அக்கினியை கொழுந்து விட்டு எரியும்படி. The Lord is lovely, they became to the Lord. அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். 2 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. மேரதன தாலுஷந்தரத்தை புதுப்பிக்கிறார். புதிய வருஷம் இது, புதிய ஆண்டு இது. உன் சத்துருவுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உன் கொம்பை தேவன் உயர்த்துகிறார். ஐயா, the Lord is lovely, அவர் நமக்கு கிரீடம் தரிப்பிச்சிருக்கிறாரே. இந்த சபையில கொடுத்த வாக்கு தத்தமாச்சே. கிரீடம் தலையில தான் இருக்கும். உன் தலை உயரும். வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்துவார். அதற்கு உன் ஜெபம் வேண்டும். தலை குனிந்த இடத்திலே, வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிர பண்ணுவார். பிசாசும் மனிதர்களும் வெட்கப்படுத்தி அழகு பார்க்கிற கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தின் மத்தியில் உன் தலையை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். நன்றி. மேனாதல பனசந்தர படலரதரதன மேரிதிரி படலரதர படலரதனதினி கிரந்தனது மிகிதிர படலர படல ரினிசந்தர படலர படதுன மிகிதிர படலரதல ரதனிதி கதர படலரன மெனௌந்தர படலேசந்தர படலரதனத மிகிதிர பிரஹாலரதனதி கந்தர படுதுன மெனாஸ்தபி கேம் டு த லார்ட் மெரேலிரதனதி கிராதனது பிரௌனிசந்தர படலரதனையா நீகிதர படலரதனதா. சொல்லுங்க, என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஜெப ஆவியில் என்னில் ஊற்றும் ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய பரிமாணம். ஜெபத்தில் அடுத்த கட்ட பரிமாணம் இன்னைக்கு தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார். இது 2வது பரிமாணம், இது 2வது பாதை, இது 2வது அத்தியாயம், இது 2வது ஓட்டம். இந்த வருஷத்தில் தேவன் தொடங்குகிறார். அது ஜெபம் என்கின்ற அஸ்திபாரத்திலே தொடங்குகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்கள் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. என் சிந்தை ஒரு ஜெப சிந்தையாய் மாறட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் இருதயம் ஒரு ஜெபிக்கிற இருதயமாய் மாறட்டும்.
இன்னும் ஜெபிக்கிற இருதயமாய். எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனா தேவன் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த ஜெபம் இல்லையே. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு ஜெப அளவு இருக்கிறதே. The whole is proposed yesterday we came to the Lord. ஆண்டவரே, இந்த கடைசி கால ஜெப எழுப்புதலுக்குள்ள இந்த நாள் முதற்கொண்டு அடுத்த பரிமாணத்திற்குள்ள இவர்களை நடத்துவீராக. ஏதோ ஒரு அடுத்த கட்ட ஓட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த முதல் பாதை, முதல் ஓட்டம், இந்த முதல் அத்தியாயம் ஒரு முடிவுக்கு வருது. ஏதோ ஒரு அடுத்த கட்ட ஓட்டத்திற்குள்ள, ஒரு புதுமைக்குள்ள, ஒரு ஜெப மனுஷனாக அடுத்த கட்ட ஒரு ஜெப அளவு, ஏதோ தேவன் அடுத்த கட்ட பரிமாணத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் தேவன் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவர் விரும்புகிறார். அதற்கு தான் இந்த வார்த்தை. நன்றி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மெல்லாம் உட்காரலாம் ஒரு 15 நிமிஷம். நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். நான் என் பிள்ளைகளை, என் திருச்சபையை, என் ஊழியத்தை, இங்கே வந்திருக்கிற உங்களை தேவன் 2வது பாதையில் நடத்த விரும்புகிறாராம். 2வது கட்டமா, 2வது பாகமா, இது 2வது அத்தியாயமா, 2வது ஓட்டம். அல்லேலூயா. முதல் கிளாஸ் பிள்ளையை படிக்க வைக்கிறேன்ல, எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எத்தனை வருஷம் படிப்பாங்க? இப்போ 1வதுலேருந்து 2வதுல உங்களை மாத்துறாரு. புரியறதுக்காக சொன்னேன். 2வது ஓட்டம் சொல்லுங்க, 2வது பாகம், 2வது அத்தியாயம், 2வது பரிமாணம். ஏதோ உங்களை கொண்டு போக விரும்புறாரு. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஜெப எத்தனை மணி நேரம் இருந்ததுன்னா 2011, 12 இந்த 2 வருஷத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தெரியுங்களா? அந்த காலகட்டத்தில் தான் திருச்சபையில் மேலே தேவன் தன்னுடைய ஜெப ஆவியை அளவில்லாமல் ஊற்றினார். ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக எழும்பின காலகட்டம். இப்போ நிறைய எழும்பிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தை சொல்கிறேன், ஏன்னா அப்போலாம் நாங்கள் விசுவாசியாக இருந்தோம். அன்னைக்கு அந்த ஜெப எழுப்புதல் தீ ஊற்றப்பட்டதின் விளைவாக எங்கள் ஜெப நேரம் மாறிச்சு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ விசுவாசியாக இருக்கும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த 1 மணி நேரம் ஜெபம் இந்த 11, 12 அந்த வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் 2 மணி நேரமாக மாறிச்சு. எத்தனை மணி நேரம்? ஏன்னா பத்தலை சொல்லுங்க. 1 மணி நேரம் ஜெபம் அந்த காலகட்டத்துக்கு ஆரம்பத்தில் அது போதுமானதாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்திற்கு கிறிஸ்துவின் வருகை வரப்போது, கடைசி காலம் அடையாளம் நடக்குது, இன்னைக்கு பத்தாது. அல்லேலூயா. அப்போ அப்படியே சேஞ்ச் ஆகுது. 2ஆம் கிளாஸுக்கு 2 மணி நேரமாக ஆச்சு. அல்லேலூயா. இப்போ உட்காந்து போன டிசம்பர் மாதம் ஒரு சுத்திகரிப்பு ஜெபம் நடந்துச்சு இல்லை? உட்காந்து யோசித்தோம், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணுறோம் கணக்கு போட்டு பார்த்தோம். இப்போ எத்தனை மணி நேரம்? பத்தலை. என்னது? யாருக்கு? நான் திருப்தி அடைஞ்சேன். எனக்கு நிறைவா இருக்குது. எனக்கு மனசு திருப்தியா ஜெபத்தை முடிச்ச உடனே வர்ற சமாதானம் இருக்குமே, ஐயோ அப்பா அவ்வளவு சமாதானம். ஆனா நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போதுதான் தெரியுது பத்தலையா. யாருக்கு? இப்ப சொல்லுங்க, யாருக்கு? அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல முதற்கொண்டு உன் ஜெப நேரம் கொஞ்சம் மாத்திக்கும். இதான் மாறுது. எத்தனாவது பாகம்? முதல் பாகம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு முடிஞ்சிருச்சு. இந்த நிமிஷம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை 2nd ஸ்டாண்டர்ட் போகுது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ் பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி படித்த பாடம் நடத்துவாங்களா? நீங்க சொல்லுங்க. இப்போ நான் பேசலை, நீங்க சொல்லு தம்பி, என்னப்பா படிக்கிற? 5th. நீ 2nd கிளாஸ் படிச்சல,
செகண்ட் ஸ்டாண்டர்டு. அந்த சப்ஜெக்ட் இப்போ நடத்துகிறாங்க, அந்த பாடமாக நடத்துகிறாங்க. ஏன்? அது முடிஞ்சிடுச்சான். அந்த தம்பிக்கு ஒரு கை தட்டுங்களா, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ புதுசாக வந்திருக்குது. புதுசாக வந்ததுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி தான் இருப்பேன்னா இருக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்காதே, அது பத்தாது. என்னங்க பத்தாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஏன் இதுவரையிலும் ஜெபித்திராத விதங்களிலே ஜெப எழுப்புதல தேவன் எல்லா சபைகளிலும் எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஏன் இவ்வளோ பலமாக ஃபோர்ஸ் பண்ணுறாரு? ஒரு கேள்வி கேளுங்க உங்களுக்குள்ள. ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி நிறைய கேட்கணுமா பிள்ளைங்களா? அவர் கேள்வி கேட்டக்கூடாது, அது வேற சொல்லி வேற கொடுக்கணும் வேற. ஜோசப் பாஸ்டர் வந்தார் உளுந்தூர்பேட்டில் இருந்து, ஆண்டவரை கேள்வி கேட்க சொன்னார், நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கேட்டுற போறீங்க. இது மாதிரி கேள்வி கேட்கணும். ஏன் இதுவரையிலும் ஜெபித்திராத விதங்களிலே ஜெபத்தை குறித்து ஆழமான அனுபவத்துக்குள்ள ஏன் நடத்துறாரு? ஏன் ஒரு ஜெப எழுப்புதலை கொடுக்குறாரு? அல்லேலூயா. இது எல்லாமே ஆண்டுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த. தெரியுங்களா? ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 34, 35. வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த வசனமா? பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கடைசிகால அழிவு, கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, துர்செய்தி, சொல்லுங்க என்னது, யுத்த செய்தி, இது எல்லாமே ஒரு கண்ணியை போல வருமா? வாசிங்கம்மா. ஆகையால் நல்ல கவனிங்களே, இவைகளெல்லாம் சம்பவிக்குது இல்ல, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் முதலாவது என்னவா? காப்பாற்றப்படுதல், தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக. நல்ல கவனிங்க. இல்ல என்ன பாருங்களேன், யாருக்கு முன்னாடி? மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, நீ நிற்பதற்கு நீ தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? அந்த வசனத்தை, அந்த கடைசி 2 வரியை சொல்லுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்ப ஓகே, இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க. இப்படி சொல்லலாமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் இல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. ஆமென். இப்ப சொல்லாம எல்லாம் சேர்ந்து ஆரம்பிங்க. எப்போ டைம் சொன்னாராமா? இத்தனை மணி நேரம்னு அளவு இருக்குதா? அளவு இருக்குதுங்களா ஜெபத்துக்கு? ஜெப ஊழியத்துக்கு மாத்திரம் டைமே இல்லை, நாளே கிடையாது, எப்பொழுதும். அல்லேலூயா. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த பூமியில் நடக்கிற இந்த ஆபத்துகள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல, பயப்பட வேணாம். ஆனால் அது வரும் தான். ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ வழி இருக்கான். அல்லேலூயா. அதான் ஜெபம். வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பதாக நீ நிற்பதற்கு உனக்கு தைரியம் வந்துடும். என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். ஏன்னா என் இடத்துல வந்து கேட்பாங்க, பாஸ்டர் வருகை குறித்து நிறைய பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம், எப்படி ஆயத்தமாகணும்? நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா, ஆயத்தமாக இருக்கிறா இல்லையான்னு கேட்கறத விட நீ கடைசி வரையிலும் இந்த ஆயத்தத்தை காத்துக்கொள்ளணும். நீ ஆயத்தமாக தான் இருக்குன்னு சொன்னேன். எப்படி பாஸ்டர்? நீ எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறியா? ஜெபம் பண்ணுறாங்க, அதான் ஆயத்தம். ஆனால் அது இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. பிரச்சனை இப்போ நமக்கு மண்டை டாச்சர் அங்கே தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்குறோம்,
இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், இன்னைக்கு நம்ம உட்காடுறோம், இன்னைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படின்னு உட்காடுறோம். ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, மறுபடியும் என்ன வந்துடுது? ஒரு தடுமாற்றம் வந்துடுது, ஒரு சோர்வு வந்துடுது, ஒரு பதற்றம் வருது, ஒரு பயம் வருது. அல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படலனாலும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இதான் எனக்கு இருக்கிற இன்ஷியல். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்படனாலும் கேட்கப்படலனாலும் கேட்கவே இல்லைனாலும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அதுதான் தீர்மானத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பாருங்க, நீங்கள் எடுத்துட்டீங்களோ இல்லையோ, அவர் உங்களை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டாரு பக்கத்தில். எங்க? அடுத்த பாகத்தில் கொண்டாந்து வச்சுட்டாரு. இப்போ முதல் பாகத்தில் 2025 வருஷத்தில் வாழ்ந்த அந்த ஜபம், அந்த வாழ்க்கை, அந்த ஊழியம், அந்த பயம், அந்த கர்த்தருக்காக நீ எழும்பி நீ செஞ்ச காரியம், இது இந்த வருஷத்துக்கு பத்தாது. சொல்லுங்க, என்னது பத்தாது? கர்த்தருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2013 இந்த 12-13 காலகட்டத்தில் இப்போ நான் எத்தனை மணி நேரம் அப்போ நான் ஜெபம் பண்ணேன்? 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இந்த 12-13க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜெப குறிப்பை வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜெபத்தை குறித்து நிறைய பேசுவேன். ஒரு நாள் கனவு சொப்பனத்தில், இப்போ என் பார்வையில் நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி தானே? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன். என் கூட இருக்கிறவங்களை விட நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். உண்மைதான், நான் ஜெபம் பண்ணுறேன், அதனால் சொன்னேன். இதுதான் என்னுடைய மைண்டு செட்டப்பு. நல்லா கவனிங்க. ஒரு நாள் இரவில் இதே மாதிரி தான் பெரிய ஹால், இதை விட 2 மடங்கு ஹால். அந்த சொப்பனத்தில் அந்த ஒரு பெரிய மண்டபம், இது மாதிரி ஹாலு, இது மாதிரி ஸ்க்ரீன் அங்கங்கேயும் போடப்பட்டிருக்குது. நான் அந்த ரோட்டில் நிற்கிறேன். இது உள்ளே இருந்து அழுவுற குரல் ஒன்று கேட்குது. யாரோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஆனால் அந்த அழுகை என்னை கவர்ந்து இழுக்குது. உள்ளே போய் பார்க்கணும், யாரோ அழுகுறாங்களே, தேம்பி தேம்பி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் யாரும் இல்லை. ஆனால் நிறைய ரூம் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கு இந்த 2 சைடுமே. நான் இப்போ எந்த ரூமுக்குள்ளே இருந்து சவுண்டு வருதுன்னு ஒன்று ஒன்றா இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். சுற்றி சுற்றி தான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கே இருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் உள்ள சவுண்டு வருது. இப்போ நான் கேட்குறேன், ஏன்னா இந்த சொப்பனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு, தரிசனங்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனித்து பார்க்கணும். 2வது, சொப்பனத்தில் நிறைய பேசணும், அப்போ தான் பதில் கிடைக்கும். நான் கேட்குறேன், நீங்கள் யார்? நீங்கள் ஏன் அழுவுறீங்க? இதுதான் என் கேள்வி. அங்கேருந்து யார் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் யாரோ நிறைய பேர் நம்மளுடைய ஜெபம் பண்ண வருவாங்கல்ல, அவங்க கஷ்டம்லாம் சொல்லுவாங்க, அழுவாங்க. அப்படி தான் யாரோ ஒரு விசுவாசி ஏதோ உட்காந்து அழுகுறாங்க பழகுன்னு நினச்சிட்டு, யார் நீங்கள், ஏன் அழுவுறீங்க? இதான் எனக்கு கேட்டேன் நான். அங்கேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? நான் தான் ஜீசஸ், இயேசு. இப்போ இது கேட்ட உடனே என் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா யார் அழுவுறது? யாருக்காக சொல்லுங்க? எனக்காக. உனக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாருமா. 33 கோடி கடவுள் பூமியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்காக அழுகிற ஒரு கடவுளை நீ பார்த்துருக்கிறியா? அழ வச்சு வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் நிறையா இருக்குது இல்லை? அதானே உண்மை. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம், நான் விரும்புகிற மனுஷனா நீ இருக்கணும். யார் விரும்புகிற மனுஷனா? இது கேட்ட உடனே இப்போ எனக்கு இன்னும் அழுகு அதிகமாகி போச்சு. என்ன, ஒரு தகப்பன், ஒரு எஜமானர், ஒரு தெய்வம் நம்மளோடு ஒரு மனுஷனோட பேசுவது போல பேசுகிறாரு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் வேற சொல்கிறாரு. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் விரும்புகிற மனுஷன் எப்படி இருப்பான்? ஏன்னா என் பார்வைக்கு நான் பண்ணுற ஜெபம் எப்படி?
என் கூட இருக்கிறவங்கள விட நான் அதிகமாக தான் ஜெபிக்கிறேன். இதான் என் பார்வை, என் மென்டாலிட்டி. என் கூட இருக்கிறவங்கள விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஊழியம் செய்கிறேன். என் கூட இருக்கிறவங்கள விட நான் அதிகமாக தான் கொடுக்குறேன். அப்போ இதில் என்ன இருக்குது? நான் அப்புறம் சரி நிறைவாக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே இருக்கிறேன். இதுதான் என் மென்டாலிட்டி, என் மைண்டு, என் நினைவு. ஆனால் நான் இப்போ இயேசுவுக்கு முன்னாடி இப்போ நிற்கும்போது தான் தெரியுது, நான் விரும்புகிற மனுஷனாக நீ இருக்கணும். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் விரும்புகிற மனுஷன் எப்படி ஆண்டவர் இருப்பாங்க? ஏன்னா எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சதை வச்சு என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவை வச்சு நான் அந்த வேதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊழியக்காரர் பண்ணுற பிரச்சனை வச்சு புரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே கொஞ்சம் வாழ்கிறேன். எனக்கு தெரியல எப்படி வாழணும்னு. அப்போ அவர் சொன்னார், முதல் பாயிண்ட்டு, நான் விரும்புகிற ஜப மனுஷனாக நீ இருக்கணும். என்னவா? அப்போ என் ஜப நேரம் எத்தனை மணி நேரம்? அப்போ நான் என் கூட இருக்கிறவங்களோட யார் அதிகமாக ஜபம் பண்ணுவா? இப்படி தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் விரும்புகிற ஜப மனுஷனாக நீ இருக்கணும். இப்போ அடுத்தது நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் விரும்புகிற ஜப மனுஷனா எப்படி இருப்பான் ஆண்டவரே? அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சொப்பனங்கள் தரிசனங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா ரொம்ப கவனிக்கணும். போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன கலர் கவனிக்கணும். உங்களை சுற்றிலும் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கவனிக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உங்கள் இடத்துல யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா கேட்டுட்டு வந்துடக்கூடாது, நீங்கள் மறுபடியும் கேட்கணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. அப்பதான் சொன்னாரு, உன்னை சுத்தில என்ன நடக்குதுன்னு பாரு, உன் திருச்சபையை பாரு. பாதி பேர் வராங்க ஜனங்க, 6 மாசத்துல 2-3 குடும்பம் காணாம போறாங்க. வர்றவங்க கடைசி வரையும் நிலைச்சிருக்க முடியல. நீ செய்கிற அந்த ஊழியத்தை சுற்றிலும் பாரு, இந்த தேசத்தை பாரு, இந்த சமுதாயத்தை பாரு, உன் ஜனங்களை பாரு. இவங்களுக்கெல்லாம் யாரு ஜெபிக்கிறது? அல்லேலூயா. அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் அதிகமாக படிக்க ஆரம்பித்தோம். அது எந்த மாவட்டத்தில், எந்த தேசத்தில், எந்த ஊரில் என்ன நடக்குது என்பதை அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒவ்வொரு வாரமும் ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் ஊரில் ஆண்டவரே இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு விரோதமா, இந்த ஊழியக்காரருக்கு விரோதமா, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு விரோதமா, ஏன் என்னுடைய சமுதாயத்துக்கு விரோதமா, ஆண்டவர் இந்த அவல நிலை நடந்திருக்கு ஆண்டவரே, ஜெபிக்க ஆரம்பிப்போம். நியூஸ் அதிகமாக பார்ப்போம், அதில் சொல்லப்படுற காரியத்தை எழுதி வச்சுக்குவோம். வந்தீங்கன்னா ஃபைலாக வச்சுருப்போம் நிறைய ஜப குறிப்பு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஜெபம் பண்ணலாம். ஆனாலும் பத்தலை. என்னது? நியூஸ் பேப்பரை எடுத்து ஜெராக்ஸ் போட்டு அதை ஒரு 10, 20, 30 ஜெராக்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ உட்காந்து நினச்சி பார்த்தாலும், ஆனால் அவர் விரும்புகிற மனுஷனா நீ மாறு. அவர் விரும்புகிற ஜெப மனுஷனா நீ உன்னை மாற்றிக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, கணவனுக்காக நம்ம வாழ்கிறோம், மனைவிக்காக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம், உறவுக்காக வாழ்கிறோம். வாழு. ஆண்டவருக்காகவும் கொஞ்சம் வாழ்கிறோம். ஏன்னா வாழலைன்னா இங்கே எப்படி வந்து உட்காந்துருப்போம்? வாழ்கிறோம், ஆனால் அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழலை. கரெக்டுங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏன் தெரியுங்களா? அவர் விரும்புகிற ஜப மனுஷனை நீங்கள் மாறணும். இந்த ஜபம் எங்கே உங்களை கொண்டு போகுது? ஆண்டவருடைய வருகைக்கு நேரம் உன்னை கொண்டு போகுது. ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற ஜபம். நேற்று தினத்தில் ஆனந்த் பிரதர் டீமாக எல்லாம் போயிட்டு வந்தாங்க ராமநாதபுரத்துக்கு. நான் கேட்டேன், வின்சென்ட் பிரதர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு, கடைசி காலத்தை குறித்து ஏதாவது சொன்னாரா பிரதர்? அல்லேலூயா. சில காரியங்கள் சொன்னாங்க. அந்த கிறிஸ்துடைய வருகைக்கான ஆயத்தம் வேகமாக நடந்துட்டு இருக்குங்களாம். யார் வர்றதுக்கு? அந்த கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அடுத்தது யார் வரணும்? நம்ம ரகசிய வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். இன்னும் ரகசிய வருகை வரல. ஆனால் இப்போ யார் வரத்துக்கு முந்தரும்? இப்போ யார் வரணும்? ஏன் தாமதமாகுது? அல்லேலூயா.
கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2028-30 இந்த வருஷத்துக்குள்ள 3ஆம் தேவாலயம் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் 3ஆம் ஆலயம் கட்டி முடிக்கப்படுமா. ஏன்னா இது நான் சொல்லலை, அந்த அதிபர் இருக்கிறார் இல்லைங்களா, பெஞ்சமின் நெதனையா, அவர் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு. நாங்கள் நிற்கிறேன், யார் சண்டைக்கு வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பெல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த சிவப்பு கெடாரியை பலி செலுத்தினதை நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு தான் பார்த்தோம். தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டும் போது பலி செலுத்துகிற வழக்கம் உண்டு யூதர்களுக்கு. அது சிவப்பு கெடாரியை தான் பலி செலுத்துவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சாம்பிள் தான் சோதித்து பார்த்தோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, இது அதுவா இருக்கலாம். எதுவா? தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி பலி செலுத்தணும் இல்லையா, அதுவா கூட இது இருக்கலாம். ஏன்னா வெளியரங்கமாக தெரிஞ்சிருச்சுன்னா இது உலகம் முழுவதும் பிரச்சனை வந்துடும். இப்போ 2 விதமாக இருக்குது. ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா அதுதான் நமக்கு கடைசி அடையாளம் நினைக்கிறேன். ஒரு உதாரணம் தான். இது எங்கே பாஸ் நீங்கள் படிச்சுன்னு கேட்டுறாதீங்க. சொல்லப்பட்ட வேத தீர்க்க தரிசனங்களுக்கும் நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒத்து பார்க்கும்போது, சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கான கடைசி அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை தேவாலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணுகிறத என் கண்ணு என்னைக்கு பார்க்குதோ அன்னையோட நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் யார் வரலாம். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குள்ள? 28-30க்குள்ளன்னு சொல்கிறாங்க. தெரியல, எல்லாம் பொதுவாக தான் நம்ம எடுத்துக்கணும் கர்த்தருக்கு. ஆனால் மனசில் வச்சுக்குவோம், கேள்வி கேட்போம், சிந்திப்போம். அல்லேலூயா கர்த்தருக்கு. அப்போ நீ ஜெபிக்கிற ஜெபம் இயேசுடைய வருகைக்கு ஒன்று ஆயத்தமாகுது. ஐயா இயேசு வந்தாருன்னா நான் கைவிடப்பட்டுருவேனா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, நான் ஆயத்தமாக இருக்கிறேனா இல்லையா என்ற பயம் எல்லாருக்கும் இருக்கணும். என்னம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவர் விரும்புகிற ஜெப மனுஷனை நீ மாறிடு, இந்த ஜெபம் உன்னை கொண்டு போயிடும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி உன்னை நிற்க வைக்கும், தைரியமாக நிற்க வைக்குமா. கைத்தட்டி வரவேற்கணுங்க நம்ம இயேசுடைய வருகையை. சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. என்னுடைய 1 வருஷ ஜெபம் இதுதான். சீக்கிரம் வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல, ரெடியாக தான் இருக்கிறோம், வந்தீங்கன்னா போயிடலாம் ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா கர்த்தருக்கு. சரி, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டோட வருகை குறித்து போகிற இடங்கள்லாம் கொடுக்குற செய்திகள்லாம் ஆண்டோட வருகை குறித்து பேச வருகை குறித்து ஒரு சொப்பனத்தை தேவன் கடந்த வருஷங்களில் கொடுத்தாரு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி, நவம்பர் மாதம் நினைக்கிறேன். அது சொல்லி சபையை ஆயத்தப்படுத்துப்பா, எச்சரிக்கை இருக்க சொல்லுப்பா. ஒரு பெரிய சர்ச்சுங்க, ஒரு பெரிய தேவாலயம். நான் சர்ச்சு உள்ளே இருக்கேன். சர்ச்சுக்கு வெளியில் ஒரு பஸ்ஸு நிற்கிது. பஸ்ஸு அது ஒயிட்டுன்னா ஒயிட்டு, அது மாதிரி ஒயிட்டு கிடையாதுங்க, கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணாடி இல்லை, வெள்ளையாக இருக்குது பஸ்ஸு, நல்லா நீட்டு பஸ்ஸு. நான் அங்கேருந்து பஸ்ஸுக்கு முன்னாடி பார்க்குறேன், என்னடா நம்ம சர்ச்சு வாசலில் பஸ்ஸு நிற்கிதே. அல்லேலூயா. ஒரு காருக்கே வழி இல்லை, பஸ்ஸு நிற்கிற அளவுக்கு சர்ச்சில் நான் அவ்வளோ கூட்டம் வரப்போதான் நினச்சிட்டு நான் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் பார்க்குறேன். மேலே பார்த்தா வருகையின் பஸ்ஸுன்னு போட்டிருக்கு. என்ன பஸ்ஸு? எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கு தானே ஆண்டவரை காத்திருந்தேன், வாங்க சீக்கிரம். சைடில் போய் பார்க்கும்போது பஸ்ஸில் 2 படிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா, 2 சைடு படிக்கட்டு, 2 கூட்டம் நிற்கிறாங்க. இப்போ அங்கேருந்து கவனித்து பார்த்தேன், பஸ்ஸில் இன்னும் யாரும் ஏறலை, நிற்கிறாங்க. பஸ்ஸும் இன்னும் எடுக்கலை, ஆனால் எடுக்க போகிறாங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸு வருகை குறித்ததான பஸ்ஸு. நீங்கள் ஏற்கனவே இந்த பஸ்ஸை புக் பண்ணி வச்சுருந்தா தான் ஏற முடியும். என்ன பண்ணணும்? பஸ்ஸை அட்வான்ஸ் ஆயத்தம் சொல்லுங்க. என்னது? அந்த கனவுல தான் வந்துச்சு. ஆயத்தமாகணும் சொல்கிறத விட நீ ஆயத்தமாக இருந்துட்டு மற்ற வேலையை செய், எப்போ வருகை வந்தாலும் போயிடலாம். அல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்கணும் இந்த பஸ்ஸை, அப்போ தான் நீங்கள் ஏற முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலவங்க எடுத்து காமிக்கிறாங்க. ஐயா செல்லை எடுத்து காமிக்கிறாங்க, டிக்கெட் எடுத்து காமிக்கிறாங்க, நாங்கள் புக் பண்ணிட்டோங்க ஐயா. ஓகேப்பா,
இன்னொரு கூட்டம் சொல்லுது பாருங்க, அங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பஸ்ஸை நான் என்ன சொல்கிறேன், ஏறினதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுத்துக்கலாம், காலங்காலமாக அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம ஏறலாம் வா அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் முந்தி அடிச்சுட்டு வருது. இடித்து தள்ளிக்கிட்டு முந்திக்கிட்டு இப்படி இப்படி இருக்குது. என்னடா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது வருவார் தான் சொல்லுவாங்க, அது ஒன்று பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோசப் பாஸ்டர் அவர் வாயை திறந்தாவே வருகை தான் பேசுவார். நான் கிட்ட போனேன், நீ பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் லோக்கல் பஸ்ஸு கிடையாது, இது ஒன்றும் டவுன் பஸ்ஸு கிடையாது, ஏறினதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுத்துக்கலான்னு. நீ ஏற்கனவே டிக்கெட்டை நீ வாங்கி வச்சுக்கணும், நீ புக் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் நீ ஏற முடியும்னு சொல்லி இந்த கோபமாக பேசுவாங்கல்ல, அது மாதிரி அன்பு கலந்த கோபம். ஏன்னா அவங்களையும் விட்டுறக்கூடாது, பாவம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆயத்தப்படுத்திக்குவோம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பஸ்ஸு வந்துருச்சு, ஏறதுக்கு 2 கூட்டம் இருக்கு. இப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம் என்பது தான் கேள்வி. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இதுவரையிலும் ஜெபித்திராத விதங்களிலே ஒரு ஜெப எழுப்புதல தேவன் ஏன் சபைக்கு கொடுக்குறாரு? இது எல்லாமே எங்க தான்? வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு தான். அப்போ இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போறாரு, அவரை சந்திக்க. இனிமேல் நீங்கள் போய் சொல்லும்போது ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேருக்கு சுவிசேஷமா சார், 5 ஆத்துமா, 5 விரல் பாஷையா சொல்லியிருப்பாங்க. அந்த பேப்பரையும் பார்த்தேன், பாஸ்டாம வச்சுருந்தாங்க கையில், விரல் மாதிரியே இருக்க, கரெக்டாக கை மாதிரியே. அந்த 5 நபரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. போய் சொல்லும்போது இயேசு சாமி சீக்கிரம் வரப்போகிறாரு, நீ வந்துரு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தாங்களா? இந்த 5 பேருக்கு சொல்லும்போது வருகை குறித்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு வருகை குறித்து நல்லா இருக்கும், அது மட்டும் பாடிட்டு நம்ம ஜெபிச்சிடலாங்களா? இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. அறவர எக்காலத்தோடு ஆளுகை செய்ய வராருங்க, அறவர எக்காலத்தோடு ஆளுகை செய்ய வராருங்க. ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாக வந்திடுங்க, ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாக வந்திடுங்க. இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. பாடலாங்களா? இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. எக்காலம் தோணிக்கு மூலையில் மறித்ததெல்லாம் உயிர்க்கும், புத்தகங்கள் திறக்கும், நியாய தீர்ப்பு அங்கு நடக்கும். எக்காலம் தோணிக்கு மூலையில் மறித்ததெல்லாம் உயிர்க்கும், புத்தகங்கள் திறக்கும், நியாய தீர்ப்பு அங்கு நடக்கும். சுத்தர்களாய் வாழ்வோம் அங்கே சொர்க்கமதில் மகிழ்வோம், சுத்தர்களாய் வாழ்வோம் அங்கே சொர்க்கம் தனில் மகிழ்வார். சத்தியத்தை எதிர்போர்த்தி கடலில் நீந்தி துடிப்பார், சத்தியத்தை எதிர்போர்த்தி கடலில் நீந்தி துடிப்பார். இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. தங்க வர நாடு அது கர்த்தர் அமைத்த வீடு, முத்துமணி தேசம் துதி முழங்குகின்ற ராஜ்யம். தங்க வர நாடு அது கர்த்தர் அமைத்த வீடு, முத்துமணி தேசம் துதி முழங்குகின்ற ராஜ்யம். வெள்ளங்கி தரித்தோ இயேசு ராஜாவோடு நடப்பார், வெள்ளங்கி தரித்தோ இயேசு ராஜாவோடு நடப்பார். வீரந்தேடி வாவா, சேர்ந்திடவே வீரந்தேடி வாவா. இயேசுராஜா வர போறாரு,
போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தாருங்க. இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தாருங்க. ஆரவார எக்காலத்தோடு ஆளுகை செய்ய வராருங்க, ஆரவார எக்காலத்தோடு ஆளுகை செய்ய வராருங்க. ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாக வந்திடுங்க, ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாக வந்திடுங்க. இயேசுராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தாருங்க. அல்லேலூயா. பரலோகம் ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது. தேவ தூதர்கள் அவருடைய வருகைக்காக பரலோகத்தில் ஆயத்த பணிகளை தீவிரமா செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப யார் தீவிரம் காமிக்கணும்? நீங்க சொல்லுங்க, யார் தீவிரம் காமிக்கணும்? இதுதான் 2வது பாகம். அல்லேலூயா. இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க சுவிசேஷம் சொல்லும் போதும், நீங்க அறிவிக்கும் போதும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா? அரச கட்டளை. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அது தனி, அது சபைகளுக்கும் ஜனங்களுக்கும். ஆனா ஊழியர்களாகிய எங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. நீங்கள் புறப்பட்டு போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை எண்ணெய் பூசி குணமாக்குங்கள். இது அரச கட்டளையா வந்திருக்குது. கட்டளையை மீற முடியுமா? ராஜ துரோகம். ராஜ துரோகம் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஆனா அந்த ராஜா மன இறக்கம் உள்ளவர், அதனால உனக்காக காத்திருக்கிறாரு. என் பிள்ளை வருவாங்க, என் ஊழியர் வருவாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்பேன். இல்ல ஆண்டவரே, இந்த அத்தி மரம் கனி கொடுக்கல, வெட்டி போட்டுடலாமா? எதுக்கு வேஸ்டா இருந்துகிட்டு? தோட்டக்காரர் சொல்றாரு, இல்ல இல்ல வேணாம், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். என் பிள்ளைகளுக்காக, என் சபைகளுக்காக, என் ஊழியங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் காத்திருக்கேன். அவங்க மாறுவாங்க, வளருவாங்க, எழும்புவாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஊழியம் செய்வாங்க, எனக்காக ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வருவாங்க, என் சபையை நிரப்புவாங்க, அங்கங்கே சபைகளை கொண்டு வருவாங்க. நான் நம்புறேன், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்துறேன், எரு போடுறேன், நீர் பாய்ச்சுறேன், வெளியே செய்யறேன். கனி கொடுக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்க ஆண்டவரே. தோட்டக்காரர் சொல்றாரு எஜமான பார்த்து, எஜமான் தான் பிதாவாகிய தேவன், தோட்டக்காரர் தான் இயேசு கிறிஸ்து, அந்த மரந்தாயா நீனு நானும். அல்லேலூயா. அப்ப நீ எழும்ப முடியாம இருக்கிற, ஆனா உனக்காக அவர் காத்து இருக்கிறாரு, என் பிள்ளை எழும்பும். அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் வாழ்வுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு போய் தெரியல. எனக்கு என்ன கேட்டா நான் ஓப்பனாவே சொல்லுவேன், 30 32 தாண்டுனான்னு தெரியல எனக்கு. அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு வருஷத்தை கூட்டி கொடுத்தாருன்னா இருப்போம், இல்லைன்னா இல்லை. இதான் என்னுடைய கணக்கு. இது பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. இது பைபிள்ல கிடையாது, இது என் மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் கடக்கும் போது இந்த வருஷம் தான் என் வாழ்க்கைக்கு கடைசி, அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன், இதுதான் என் வாழ்க்கைன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு மரணம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, 2026ங்களா 7வது வருஷம் எனக்கு மரணம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, இப்போ நான் எப்படி வாழ்வேன்? இந்த ஒரு வருஷம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நான் அசதியா இருப்பேன். இதை தான் என் மைண்ட்ல நான் வச்சுக்கிறேன். இதுதான் எனக்கு கடைசி வருஷம், இதுதான் எனக்கு கடைசி மாதம். இப்போ நான் எப்படி வாழ்வேன்? அதுக்காக அடுத்த வருஷம் ஜோசப் பாஸ்டர் இருக்க மாட்டேன் அப்படி இல்லை, மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு யாரு வர போறாங்க? நம்ம எல்லாம் வந்துட்டீங்க, அதை நான் நம்புறேன். அல்லேலூயா. ஏன்னா 2வது பாகத்துக்கு வந்தாச்சு. ஆனா வர வேண்டிய கூட்டம் ஒன்று இருக்கு, என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. ஆனா அவர் உங்களுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஜெபிக்கலாங்களா?